Hi friends, நான் R.Prasanna, professional photographer and photo mentor. இந்த எபிசோடில் நம்ம இது வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம godox V860 Mark II யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், TT685 யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. சரி, நான் ஜூம் வந்து திடீர்னு ஒரு 14mm நிற்கிது, நான் ஆட்டோ ஜூம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஆட்டோ ஜூம் செட்டிங்கே காட்ட மாட்டேங்குது, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்கிறத ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஆட்டோ ஜூம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃப்ளாஷ் வந்து கேமராவில் மாட்டிட்டு இந்த ஜூமை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணுது, அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட லைட்டை வந்து அதுவும் வந்து அந்த ஜூமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்போ வைடாக வச்சா கொஞ்சம் வைடாகவும், ஜூமில் வந்து ஒரு 70mm வைக்கும்போது கொஞ்சம் நேரோவாகவும் என்ன பண்ணுது, உள்ளே இருக்க அந்த ஃப்ரனல் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து லைட் வந்து த்ரோ பண்ணுறது. இதுதான் வந்து ஆட்டோ ஜூம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம்னா, சார் இந்த 14mm போய் நின்றுது, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சே ஆக மாட்டேங்குது டோட்டலாக. நாங்கள் என்ன தான் அந்த ஜூமை வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணாலும் இது வந்து சேஞ்சே ஆகலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இது மாதிரி 14mm வந்துருச்சு, சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ளாஷ் முன்னாடி இந்த கிளாஸை வந்து எடுத்து விட்ருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இதுதான் வந்து ரீசன். அதுக்கு இது பேர் வந்து நம்ம வைட் ஆங்கிள் டிஃப்யூசர்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா 24mm அந்த மாதிரி இருக்கும், 20mm இருக்கும். இதுக்கு மேலே வந்து இன்னும் வைடராக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வெளியில் எடுத்து இப்படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷோட செட்டிங் வந்து 14mm போயிடும். ஸோ நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து நல்லா இதை வந்து தள்ளணும் உள்ள. இது கொஞ்சம் அப்படி வெளில வந்திருந்தாலோ, நீங்கள் சரியாக சீட் ஆகாமல் இப்படி ஸ்லைட்டாக இருந்துச்சுனாலும் அதை வந்து 14mm தான் நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா எடுத்து இப்படி தள்ளி விட்ருங்க. அந்த கட்டக் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குறவங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஃப்ளாஷ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஜூம்ங்கிற இடத்துல உங்களுக்கு கோடு வருது, இந்த ஜூம் என்ன இருக்குதுன்னு காட்டல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேனிக் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் வந்து எப்பயுமே வந்து இந்த எல் பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதாவது இந்த சீட் ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து லைட்டாக நம்ம தூக்கணும்னாலே கேமரா ஃப்ளாஷை பொறுத்தவரைக்கும் அது என்னன்னு சொல்லி இது வந்து ஒரு பவுன்ஸும் தான் எடுத்துக்கும் அதை. அப்போ உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். பட் ஆனால் அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த கோடு தான் தெரியும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இதோட எல் பொசிஷனில் வச்சுறேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஜூம்ங்கிறது வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு, 50mm இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் திருப்ப வந்து அது உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து அந்த அந்த லைன்ஸ் இருக்க மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் உங்களுக்கு ஜூம் வந்து ஒர்க் ஆகுது, ஃப்ளாஷ் வந்து ஜூம் ஒர்க் ஆகுது. அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ண வேணாம். நீங்கள் இதை பேக் பவுன்ஸ் பண்ணணும், இப்படி திருப்பினா கூட உங்களுக்கு வந்து ஜூம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இப்படி திருப்பி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கூட இந்த டிஸ்பிளேயில் தெரியலையே தவிர, ஆனால் ஜூம் வந்து ஒர்க் ஆகுதுங்க. உங்களுக்கு பக்காவாக வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ் வந்து ஏன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் வந்து சரியாக சீட் ஆகலைன்னு அர்த்தம். உள்ளே தள்ளி அதை வந்து லாக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். இப்போ உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். நம்ம அர்ஜென்ட்டில் வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது சரியாக அது சீட் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் கிடைக்காதப்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நான் என்னோட ஓன் ஆப் வந்து வச்சுருக்கேன், R.Prasanna ஃபோட்டோகிராஃபின்னு. 5000 டவுன்லோட்ஸ் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.